வண்டி இங்கேயே வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்க. வண்டியை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா லே போகிற ரோட்டில் தாங்க இருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையிலேயே வந்துட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் இல்லை, என் பரம்பரையிலேயே வந்துட்டு யாரும் இதை பார்த்தது கிடையாது. ஸோ வந்துட்டு ஐஸை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கவரை கழட்டாமல் ஐஸில் கை வச்சேன் அப்படின்னா கண்டமாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கல்கண்டு மாதிரி இருக்குது. இப்போ கவரை கழட்டாமல் தோண்டுனேன் அப்படின்னா கண்டமாயிரும். ஸோ தொட்டு பார்ப்போமா? கையில் விரைச்சி போயிடுச்சுங்க. கழட்டாமலாம் கை வைக்க முடியாது. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஐஸ் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். அப்படியே அப்படி அள்ளி வாயில் போட போகிறோம். ஐஸ் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். மாறி கை நடுங்குது. போறப்போ பச்சை ஒன்று இருந்தது. அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. கல்கண்டு மாதிரி சப்பையா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஓகே, நம்ம ட்ரிப்பு ரொம்ப 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 ஹாப்பியா முடிஞ்சிருச்சு. ஸோ பனி பிரதேசத்தில் வந்து இப்படி ஐஸ் அள்ளி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் ஆனால் இந்த ஐஸ் அள்ளிட்டு போக முடியாது. ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. மாறி வேறு ஐஸில் வேறு ஏறி உட்காந்துட்டா முடியலையே நம்ம தெரில. மாறி நீ ஐஸ் அள்ளி சாப்பிட்ற? வெறுங்கையில் கவுந்தப்பாடியிலேருந்து வந்து லே லடாக்கில் முத்திரையை பதிச்ச நம்ம மாறிக்கு வந்துட்டு ஏன்டா ஐஸ் நிறையாவே அள்ளிட்டாங்க. சம்பவம் பண்ண போகிறான். என்னடா கூலி மாதிரி துளி கொண்டு வைக்கிற? வீடா கிடையாது மாதிரி இது ஐஸு. என்னடா துப்புற? நல்லா தான்டா இருக்கு ஐஸு. பேக்ரவுண்டு பாருங்க, தரமா இல்லை? சூப்பருங்க. இந்த நாள் வந்துட்டு எங்கள் லைஃப்லேயே வந்துட்டு மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு உன்னதமான நாள். சர்க்கிள் விட்டா மாதிரி உள்ள ஐஸு போயிடுச்சு, தாங்க முடியல. எதுவும்லடா போயிடுச்சு? க்ளவுஸுக்குள்ளேயா? காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லே ரோடு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பார்டரோட வந்துட்டு நம்மளுடைய ட்ரிப்பு வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏன்னா வெதர் வந்துட்டு சுத்தமாக நல்லா இல்லை. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே வந்துட்டு ஆபத்து. அதனால் வந்துட்டு நாங்கள் ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்டர்லேயே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. பார்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு லேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேயே பனி வேறு லெவலில் இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ நம்மளுடைய சேஃப்டி தான் முக்கியம். ஸோ வண்டியை வந்துட்டு நம்ம இதோட வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். வண்டி திருப்பி நிறுத்தியாச்சு, நம்ம வெஹிக்கிளை வந்துட்டு திருப்பி நிறுத்தியாச்சு. ஸோ ரொம்ப மனநிறைவாக இருக்குது இந்த ட்ரிப். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம், நம்மளுடைய வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர முடியல. பட்டு வந்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ரூட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெதர் கண்டிஷன் சரியில்லை. ஸ்ரீநகர் ரூட்டுமே வந்துட்டு க்ளோஸ் ஆகி தான் இருக்காமா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் யாராவது லடாக் வரணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு வாங்க. மேபி வந்துட்டு கிளைமேட் சரியில்லைன்னா அப்பயே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக ப்ரிப்பேர்டாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுடைய இந்த பயணம் வந்துட்டு எப்பயுமே நான் என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே மறக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறதுங்க, புதுவிதமான மனிதர்கள், புதுவிதமான சாப்பாடு. ஸோ வந்துட்டு இந்தியாவோட ஒரு 7-8 ஸ்டேட்டு கவர் பண்ணிட்டு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இந்த ட்ரிப் வந்துட்டு ரொம்பவே மெமரிஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய லைஃப்பில் இருக்கும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட நேபாள் ரைடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எப்போ என்னன்றது வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். நான் மாறி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் எப்படி சார் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய ஃபுட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி இது ஆகிட்டுருக்கா, டாக்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு இங்கே இருக்கிறாராம்மா. ஸோ அவருக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களே தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா. ஸோ ஒரு நாள் வந்ததுக்கே நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ண முடியல. ஸோ வந்துட்டு
வா மாறி